ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி வந்தாச்சு. வீடெல்லாம் அழகுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த தோரணத்தை செய்து நீங்கள் அழகுபடுத்தலாங்க. ஏன்னா இது ஒரு 1/2 hour தாங்க எடுக்கும். ஈஸியான ஒரு மெத்தடில் தான் செய்திருக்கேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஃபோம் ரோஸுங்க. அதாவது ஃபோம் ஷீட்டில் செஞ்ச ரோஸு. இது எல்லா ஷாப்பிங் கடையிலையும் இருக்கும். அது மட்டும் இல்லை, நான் இது மீஷோவிலேருந்து வாங்கியிருந்தேன். 50 ரோஸ் வாங்கியிருந்தேன். அதில் ஒரு 30 ரோஸ் தான் தேவைப்பட்டது. அது முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நூலில் கோல்டன் பீட்ஸ் எடுத்து கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த முடி போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பீட்ஸ் கீழே விழாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு முடி போட்டுட்டு ஒரு சின்ன கோல்டன் பீட்ஸ் கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபோம் ரோஸ் இருக்கு இல்லையா, அதை சேருங்க. சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 பீட்ஸு, அதாவது மணி, கோல்டன் கலர் மணி 5 இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறத கோர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ரோஸ் கோர்த்துக்கோங்க. இந்த ரோஸுக்கப்புறம் இன்னொரு வாட்டி 5 பீட்ஸ் சேர்த்து கோர்த்துருங்க. இந்த 5 மணியும் கோர்த்ததுக்கப்புறம் இன்னொரு ரோஸ் நீங்கள் கோக்க போகிறீங்க. இது மாதிரி 3 ரோஸ் நம்ம கோக்க போகிறோங்க. இடையில 5 கோல்டன் பீட்ஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக ஒரு 3 கோல்டன் கலர் பீட்ஸை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னிங்கன்னா, இதுக்கு பிங்க் கலர், லைட் பிங்க் கலரில் இருக்கிற பெரிய மணியை வாங்கியிருக்கேன். இது பிரேஸ்லெட் மேக்கிங்க்கு செய்கிற அந்த மணி தான் அது. அதுவும் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். இந்த கோல்டன் பீட்ஸும் மீஷோவில் தான் வாங்கினேன். இது கோல்டன் பீட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 கிராம் வாங்கிக்கோங்க. அந்த பீட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பிங்க் கலர் பீட்ஸ் ஒரு 200 இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த அளவுக்கு இதுக்கு தேவையானதாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, தோரணத்தில் சென்டராக ஷார்ட்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணி எண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். அதுக்கு சென்டராக ஷார்ட்டாக இருக்கிற 2 இது இருக்குது இல்லையா, அது பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 பீட்ஸ் மட்டும் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நம்ம 5 பீட்ஸு 3 ரோஸு சேர்ந்த மாதிரி 2 லைனை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ரோஸு 10 பீட்ஸ், அதாவது பிங்க் கலர் பீட்ஸை தான் நான் கவுண்ட் பண்ணி சொல்கிறேன். அந்த மாதிரி அடுத்த 2 பீஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க லைனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 15, அதாவது 5ன்ற ஒரு லேயரில் 2, 10ல் 2, 15ல் 2, 20ல் 2, 25ல் 2. இப்போ புரியுதுங்களா? சென்டராக பாருங்கள் இருக்கிறது 5, 10, 15, 20, 25 அந்த மாதிரி நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 10 லைன் இருக்குங்க. இந்த 10 லைன் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டேப் எடுத்து, கடைகளில் நம்மளுக்கு லேஸ் கிடைக்கும் இல்லையா, அது உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. 38 இன்ச்சஸ் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எங்கள் வாசலுக்கு இது சரியாக இருக்கும். அதனால அந்த லென்த்து நான் மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த எண்டு பக்கம் ஒரு இன்ச்சை விட்டுட்டு அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 1, 5, 9 அப்படின்னு ஒரு 5 கேப்பில் நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 9 எடுத்துட்டோமா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 13, 5 இன்ச் கேப்பில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். 13க்கு அப்புறம் 17 பாருங்க. 17க்கு அப்புறம் 21, அதுக்கப்புறம் 25, 25க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 29, 29க்கு அப்புறம் 33, 37. இப்போ நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கமும் ஒரு இன்ச்சு மார்க் பண்ணாமல் இருக்குங்க. அதை நம்ம மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா அப்படியே விட்டால் நல்லா இருக்காது. அதனால் அதுக்கப்புறம் மடித்து தைக்க போகிறோம். இந்த மார்க் பண்ணது டோட்டலாக 10 இருக்கும். அது கவுண்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அது ஈவனாக பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னா, ஒரு எண்டுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏற்கனவே கோர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மணி இருக்கிற அந்த லைனை நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோங்க. அதே நூலெல்லாம் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம வச்சுருக்கணும் அந்த மணி ஜாயின் பண்ணதை. அதை எடுத்து இப்போ நம்ம தைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 25,
25 மணி, அதாவது பிங்க் கலர் மணியை நான் கவுண்ட் பண்ணது மட்டும் சொல்கிறேங்க. ரோஸ் வந்து 3 தான் எல்லாத்துக்குமே காமன். அப்புறம் வந்து இந்த பீட்ஸ் உள்ளே வர பீட்ஸும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் வந்து பிங்க் கலர் பீட்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணதை சொல்கிறேன். 25 இருக்கிறத லாஸ்ட்டாக இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் 20, அப்புறம் 15, அப்புறம் 10, 5 அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் வந்து லைனாக போட்டுக்கலாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு தோரணம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த தோரணம் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வாசலுக்கு எந்த கலர் வச்சா அழகாக இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி செய்யுங்க. இந்த எங்கள் வாசல் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த சாண்டில் கலர் இருந்ததுனால நான் இதை சூஸ் பண்ணேன். இருந்தாலும் இன்னும் அட்ராக்டிவாக இருந்திருக்கலாம். எனக்கு இது ஓகே, சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கிராஃப்ட் வீடியோ, ட்ராவல் வீடியோலாம் நான் என்னுடைய சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள்.